நம்ம இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கிறப்பல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் வந்து 250 ml ஊற்றிட்டு ஏலக்காய் 2 கிராம், பட்டை 2 கிராம், லவங்கம் 2 கிராம் அது போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம இப்போது அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற 400 கிராம் வெங்காயத்தை அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுன்னே இது போல் பொன்னிறமாக ஆனி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 10 கிராம் ரெட் சில்லி பவுடரை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம எடுத்து தோல் உரித்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பூண்டை 75 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம இஞ்சியை எடுத்து தோல் உரித்து ஒரு 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை எடுத்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. அதுக்கடுத்தது நம்ம சும்மா அழகாக இருக்கிற நம்மளுடைய புதினா இலைங்களை நல்லா கிள்ளி அதை கழுவி வச்சுருக்குறோம், அதை சேர்த்துட்டு அதுக்கடுத்தது நம்ம கொத்தமல்லி இலையை அதை சேர்த்துட்டு ரெண்டுமே பார்த்தோன்னா 5 விரல் அடங்குற மாதிரி இருந்தால் போதும். இப்போ அது நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கடுத்தது பச்சை மிளகாவை ஒரு 10 கிராம் அதில் சேர்த்துட்டு 400 கிராம் தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் நம்ம இப்போ அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அதை போட்டுட்ட பிறகு தயிரை 100 கிராம் அதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம 200 ml பால் எடுத்து வச்சுருக்கோம், அது நம்ம சேர்த்துக்கலாம். பால் காய்ச்ச தேவையில்லை, அப்படியே ஊற்றினா போதும். நம்மளுடைய கிப்பா கிச்சனுடைய சிக்னேச்சர் அதில் ரொம்ப ஸ்பெஷலானது பால். அதுக்கடுத்தது உப்பு வந்து 40 கிராம் அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகிற மாதிரி வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிச்சி அதில் நம்மளுடைய பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வை அதில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பை நம்ம அதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணி காயிற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணி கிரேவியில் நம்ம எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற நம்ம சிக்கனை சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை நல்லா வந்து அதை கலரி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக அடுப்பு தேவையில்லை. இப்போது நல்லா வந்து அது குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம தண்ணியை 600 ml அதில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கங்க, இல்லை நம்ம நார்மல் தண்ணி இருந்தாலும் ஊற்றுங்க. ஸ்லோ குக்கில் 20 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் நம்ம பண்ணிவிட்டு நம்மளுக்கு எதுனா இல்லைன்னா நமக்கு தேவைன்னா இந்த நேரத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய நேரம் இதுதான். அதுக்கடுத்தது நம்ம கறியை எடுத்து அது நல்லா குக் ஆகிருதான்னு பார்த்துடலாம். இது போல் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு பீஸ் போட்டு அப்புறமா பாருங்கள், அப்போ தான் கை வந்து சுடாது, நல்லா பார்க்க முடியும். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் இருக்கிற அந்த தண்ணியில் லெமன் ஜூஸும் சால்ட்டும் கலந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு முறை அப்படி கலக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கடுத்தது நம்மளுடைய பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உப்பு பார்க்குறத பார்த்தோன்னா ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நறுக்குன்னு நம்ம சாப்பாடு போட்ட வரை ஈவன் ஆகும். இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துட்டு ஒரு 80% வந்து நல்லா அதில் வேகிற லெவலுக்கு நம்ம அதில் கொஞ்சம் வேக விடலாம். ஒரு 80% வெத்தாம் போதும். அது வெந்துட்ட பிறகு நம்ம அதை எடுத்து நம்ம அதை ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இது போல் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது போல் இருந்ததுன்னா பாருங்கள், அப்படி இல்லைன்னா நார்மலாகவே ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வேறு எதுனா வடிகிற சின்னதாக இருந்தால் கூட பாட்டு வச்சு இப்போது அந்த வடித்த சாப்பாடை எடுத்து அந்த அரிசியை நம்ம இப்போ பிரியாணியுடைய கிரேவியில் சென்டராக பார்த்து கொட்டுருங்க. கொட்டிட்டு நம்மளுக்கு இப்போது தண்ணியும் அதுவும் ஈக்குவலாக இருக்காது. அப்படி இல்லாத சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கிற தண்ணி எடுத்து இந்த நேரத்தில் அப்படியே மேலே ஊற்றிடுங்க. இப்போ மேலே ஊற்றிட்டிங்கன்னா தேவையான அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் கரெக்டாக வரும் டம்மு. இப்போ பாருங்கள், தண்ணி அரிசியும் கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 50 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டா சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போது 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி திறக்க போகிறோம். மூடி தந்துட்டு இப்போ பாருங்கள், பிரியாணியுடைய மனம் வேறு லெவலில் இருக்கும். அந்த அரிசியை பாருங்கள், அப்படியே நம்ம சேமியா போல் இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையாத லெவலுக்கு ரொம்ப நீளமாக
தண்ணி ஒரு துளி கூட இல்லாத லெவலுக்கு சூப்பராக இருக்குது. அதனுடைய பதம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா மீட்டு குக் ஆகிருக்கு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம சும்மா இப்போ இந்த கரண்டியில் எடுத்து அப்படி தூக்கி போட்டால் ஒரு அரிசியோடு ஒரு அரிசி அப்படி ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பிரியாணி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படி போட்டு சொல்ல அதனுடைய அழகே அழகு தான். அது சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரசித்து செய்கிறதுனால இந்த வார்த்தைங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ பார்த்தோன்னா நம்ம சர்வ் பண்ண வேண்டிய நேரம். நம்மளுடைய கிப்பா சிக்னேச்சர் பிரியாணி இது தான். சூப்பராக இருக்கும். நம்மளுடைய பிரியாணியை கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை சாப்பிடுவீங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுவோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ரைத்தா கூட வேறு எதுனா சைடிஷ் 65 வச்சு சாப்பிட்டா வேறு லெவல். இப்போ நம்ம சர்விங் பண்ணி அது எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு நான் அதனுடைய டேஸ்ட்டை சொல்கிறேன். இது போல் நம்ம அழகாக எடுத்து நம்மளுடைய ஒரு பாத்திரத்தில் சர்விங் பண்ணிக்கின்னு அதுக்கடுத்தது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது போல் பொறுமையாக அழகாக கொட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தட்டில் அது எல்லாம் சர்வ் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. கறி பார்த்திங்கன்னா நல்லா மீட்டு வந்து சூப்பராக குக் ஆகிருக்குது. இப்போ ஒரு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். செம்மையாக இருக்குது, வேறு லெவல். நம்மளுடைய சிக்னேச்சர் பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக வேறு லெவல் டேஸ்ட்டு. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய கிப்பா கிச்சன் சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர் பிரியாணின்றதுக்காகவே நாங்கள் பல முறை ட்ரை பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக இன்றைக்கி நம்ம இது வந்து குக் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை நாங்கள் பல முறை ட்ரை பண்ணியிருக்கிறோம், நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நம்ம இது வந்து திரும்ப திரும்ப மட்டனில் வேறு ஒரு இதில் சிக்கனில் அளவில் மாற்றி மாற்றி நம்ம செஞ்சு நம்ம திரும்ப நம்மளுடைய சேனலில் போடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம இந்த செஞ்ச பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரிசல்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் உண்மையிலே நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப வந்து அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மக்களே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சமையல் இதோடு முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். நன்றி மக்களே.